அனைவருக்கும் வணக்கம். மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான். மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள், பக்திமான்கள், கடவுளை ஆழமா நம்புறவங்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு விடை கிடைச்சிருக்கும். அதனால தான் அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்காங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஆக எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த கேள்வி எழுந்திருக்கும். இன்னைக்கும் அதுக்கான விடை தேடி பாடாய்படுற பல மனிதர்களை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதே கேள்விய புத்த பகவான் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல ஒரு தோட்டத்துல அமர்ந்து கௌதம புத்தர் தனது சீடர்களுக்கு வாழ்க்கை தத்துவங்களை போதனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ 55 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் தயங்கி வந்து எதுவும் பேசாம அமைதியா அங்க நின்னாரு. அந்த மனிதர் ஒரு ஆன்மீகவாதி, ஆழ்ந்த பக்திமான். தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் புகழ ஓயாம பரப்பி வந்தவர். பல வழிபாட்டு தலங்களை மக்களுக்காக கட்டி கொடுத்தவர். இப்படி முப்பொழுதும் கடவுளோட நாமத்தை சொல்லி வாழ்ந்து வந்தவருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆழ்மனதுல இருந்துகிட்டே இருந்தது. இந்த கேள்விக்கு விடை தேடித்தான் புத்தரை சந்திக்க வந்திருந்தாரு அந்த மனிதர். போதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீடர்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இப்போ அந்த நபர் புத்தரை வணங்கிட்டு தன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலேயே என் வாழ்க்கை முடிஞ்சுடுமோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. நீங்க ஒரு பெரிய ஞானி, நீங்க தான் என் கேள்விக்கு விளக்கம் கொடுத்து நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த புத்தர் அந்த நபரை கூர்ந்து பார்த்துட்டு அவர்கிட்ட, ஐயா, கடவுள் இல்லை அப்படின்னு பதில் சொன்னாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த நபர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எங்கோ ஒரு மூலையில மனசுல சின்னதா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி புத்தர் அதை உறுதிப்படுத்துவாரு நம்பிக்கிட்டு இருந்த அந்த மனிதர் ரொம்ப ஏமாந்து போயிட்டாரு, ரொம்ப நொந்து போயிட்டாரு. அப்புறம் புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. தான் வாழ்நாள் முழுவதும் தான் நம்பின ஒரு விஷயம் இப்படி பொய்ன்னு ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தம். இப்போ நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நான் எதை தேடி போவேன் அப்படின்னு பல கேள்விகள் அவர் மனசுல எழுந்துகிட்டே இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு புத்தரோட ஆசிரமத்துக்கு இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுள் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்பினது மட்டும் இல்லாம அதன்படியே வாழ்ந்துகிட்டும் இருந்தார். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான மக்களை கடவுள்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள நாத்திகவாதியா மாத்தி இருக்காரு. பல ஆன்மீகவாதிகள் கிட்ட ரொம்ப வலிமையான ஆதாரங்களோட விவாதம் செய்து கடவுள் இல்லை அப்படின்னு தன்னோட கருத்துக்களை ரொம்ப வலிமையா சொல்லுவாரு. ஆனா என்னதான் வாழ்க்கை முழுவதும் கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்திருந்தாலும் அவருக்கும் ஒருவேளை கடவுள் இருக்காரோ, அதை புரிஞ்சிக்காம நாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் புத்தரை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட தன் கேள்விக்கான பதில் தேடி அங்க வந்திருந்தாரு. இப்போ அவர் புத்தர் கிட்ட தான் யாரு, தன் வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு சொன்னவரு, ஐயா, கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு தன்னோட கேள்விய கேட்டாரு. புத்தர் கொஞ்சம் கூட தாமதிக்காம, கடவுள் இருக்கார், உண்மைதான் அப்படின்னு பதில் சொன்னாரு. இதை கேட்ட அந்த நபருக்கு தலையில ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்தது. புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பினவருக்கு தான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையா போயிடுச்சு, மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய எப்படி வாழறது, தன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு ஒரு வருத்தம் அவருக்கு. அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாரு. இப்படி இந்த 2 நிகழ்ச்சிகளையும் பார்த்த புத்தரோட சீடர்கள்ல ஒருத்தருக்கு ஒரே குழப்பம். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ அவருக்கும் வந்துடுச்சு. புத்த பகவான் இப்படி 2 நபர்கள் கிட்ட 2 விதமான பதில்களை சொல்லி இருக்காரே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்தது. அந்த சீடருக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. என்ன ஆனாலும் சரி, புத்தர் கிட்ட இதற்கான விடைய இப்பவே கேட்டு ஆகணும் அப்படின்னு புத்தர் கிட்ட ஓடி போனவர், புத்த பகவானே, ஒரு கேள்வி என் மனச
அமைதி இல்லாம ஆக்கிடுச்சு. நீங்க தான் பதில் சொல்லி ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர், ஐயா உங்ககிட்ட கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்டு வந்த 2 பேர்கிட்ட 2 விதமான பதில்களை சொன்னீங்க. எனக்கு புரியல. தயவு செஞ்சு உண்மையான பதிலை சொல்லுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. புத்தர் ஒரு சின்ன புன்னகையோட, சீடனே, நான் சொன்ன பதில் அந்த 2 நபர்களுக்கானது. அது உனக்கான பதில் இல்ல அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட சீடருக்கு மேலும் குழப்பமா இருந்தது. அவர் புத்தர் கிட்ட, ஐயா எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு புத்தர், அந்த 2 நபர்களும் இந்த ஊர்க்காரங்க தானே, கொஞ்ச நாள் கழிச்சு நீயே போய் அவங்கள சந்திச்சு பேசு, அப்போ அவங்களுக்கு சொன்ன பதிலோட அர்த்தம் என்னன்னு புரியும் அப்படின்னு சொன்னாரு. சரி சாமின்னு சொல்லிட்டு சீடரும் அங்கிருந்து போனாரு. இதுக்கிடையில கடவுள் நம்பிக்கையோட இருந்த அந்த மனிதர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டு புத்தர் சொன்ன அந்த பதில மறுபடியும் நினைச்சு பார்த்தார். புத்தர் ஒரு பெரிய ஞானி. அவர் சொன்ன பதிலுக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாதே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தார். அப்போ அந்த வழியா ஒரு பிச்சைக்காரர் வந்தவர் இவர்கிட்ட, ஐயா ரொம்ப பசிக்குது, தர்மம் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு கெஞ்சினாரு. ஏற்கனவே ரொம்ப வேதனையில் இருந்த அந்த மனிதர் கொஞ்சம் எரிச்சலோட, அட நீ வேற ஏன்பா, நானே என் வாழ்க்கை முழுவதும் நான் நம்பின ஒரு விஷயம் பொய்யா போயிடுச்சே அப்படின்னு கவலையில இருக்கேன், நீ வேற வந்து பாவம் புண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்க, போப்பா அப்படின்னு சொன்னவர் அப்புறம் சரி இந்தா அப்படின்னு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அதை மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்ட அந்த பிச்சைக்காரர், ஐயா கடவுள் மாதிரி வந்து அடுத்த 2 நாளைக்கு என் பசியை போக்கிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும், நன்றி சாமி அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவர் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்றாரேன்னு நினைச்சவர், என்னவோப்பா நீ என்ன கடவுள்னு சொல்ற, ஆனா புத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்போ நான் எப்படி வாழறது, கடவுள் சிந்தனை இல்லாம கடவுளுக்கான பணிகளை செய்யாம நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சோகமா கேட்டாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர், ஐயா நான் பிறந்ததிலிருந்து பிச்சைக்காரன் இல்லை, நானும் ஒரு காலத்துல ரொம்ப வசதியா இருந்தவன் தான். ஆனா என்னோட ஊதாரித்தனத்தினால கெட்ட சகவாசத்தினால எல்லா செல்வத்தையும் இழந்துட்டேன். மனுஷனா பிறந்த எனக்கு இந்த உலகத்துல வாழ ஒரு நெறிமுறை இருக்கு அப்படிங்கறத புரியாம என் கடமையை மறந்து சக உயிர்கள் மேல எந்த அன்பும் அக்கறையும் காட்டாம யாரோட சுக துக்கங்கள்லையும் பங்கெடுத்துக்காம தான் தோன்றித்தனமா இருந்து என் வாழ்க்கைய வீணடிச்சிட்டேன். இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கே யாசகம் கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவர் மேலும், ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிரினங்களோட தலையாய கடமை என்ன தெரியுமா, எவ்வளவுதான் சிரமமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய நல்லா வாழறது தான். ஆனா 6 அறிவு படைச்ச மனுஷனுக்கு தான் வாழறது மட்டும் இல்லாம தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை கை தூக்கி விடுறதும் ஒரு கடமை தான். நாம வாழற சமூகத்துல தான் பிறந்ததோட அடையாளத்தை 4 பேருக்கு நல்லது செஞ்சு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்றது மூலமா தான் விட்டுட்டு போகணும். நம்ம படைச்ச இறைவனோட விருப்பமும் அதுவா தான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம படைச்ச கடவுளுக்கே நான் நற்காரியங்கள் செய்யறேன் அப்படிங்கிற வகையில அதையே லட்சியமா வச்சுக்கிட்டு வாழற வாழ்க்கை எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க முடியும்? நீங்க ஒரு சிறந்த பக்திமான் தான், ஆனா நீங்க சக மனிதர்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து வாழற வாழ்க்கை தான் கடவுள் நம்பிக்கையை விட மிகச்சிறந்தது அப்படிங்கறத சுட்டிக்காட்டத்தான் புத்தர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன அந்த பிச்சைக்காரர், நான் தான் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன், நீங்களாவது உங்க வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அந்த மனிதருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா வாழ்க்கையோட அர்த்தத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு புதிய வாழ்க்கையை வாழ தெம்போட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அந்த மனிதர். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த நபர், என்னடா இது, புத்தர் கடவுள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாரே, ஆனா நான் என் வாழ்நாள் முழுவதும் கடவுள் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேனே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கவலையோடு நடந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழியா இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் வந்தார். அவர் இவரை பார்த்து,
என்னப்பா இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவர் நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கு அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்பா, நீ மனிதனை விட சக்தி வாய்ந்தவன் இங்க யாரும் இல்ல, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே மனுஷனால தான் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில இருந்த. அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அதையே பிரசங்கம் பண்ண. புத்தர் கடவுள் இருக்கார்னு சொன்னது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான், உண்மையை உணர்த்தத்தான் அப்படின்னு சொன்னவர். இந்த உலகத்துல மனித சக்தியை விட பெரும் ஆற்றல் கொண்ட பல விஷயங்கள் இருக்கு. அந்த சக்தி இல்லாம மனித குலமே இருக்க முடியாது. அந்த ஆற்றல் பரம்பொருள். அந்த ஆற்றலை மனிதனால கட்டுப்படுத்த முடியுமா? நீயே சொல்லு. இந்த பூமி சுத்துறத மனுஷனால கட்டுப்படுத்த முடியுமா? வீசுற காத்தோட திசையை மாத்த முடியுமா? மழையே இந்த ஊர்ல பெய் அப்படின்னு கட்டளை போட முடியுமா? இந்த பிரபஞ்சத்தை மனிதர்கள் புரிஞ்சிக்க முடியுமா? இல்ல கட்டுப்படுத்த தான் முடியுமா? முடியாது தானே. அப்போ நம்ம மீறி சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்றோம். இப்படி நமக்கு தெரியாத பல சக்திகள் இருக்கலாம் தானே. ஒரு சிலர் இப்படிப்பட்ட சக்திகளை இறை சக்தின்னு நம்புறாங்க. அதுல என்ன தப்பு? அதே மாதிரி மனிதர்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்படாத சக்திகளை நம்புறது என்ன தப்பு? ஒரு சிலர் உருவம் கொடுத்து நம்புறாங்க, ஒரு சிலர் உருவம் கொடுக்காம நம்புறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை பொய்ன்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னு பல கேள்விகளை கேட்டாரு அந்த ஆசிரியர். இந்த கேள்விகளால நிலைகுலைஞ்சு போயிட்டாரு அந்த நபர். அதே நேரத்துல அவருக்கு ஒரு தெளிவும் கிடைச்சது. மனிதர்களை தாண்டியும் சக்தி இருக்கு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, அந்த சக்திகள் மனிதர்களுக்கு எப்படி துணையா இருக்கு, அதை இன்னும் எப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறது, அப்படி புரிஞ்சுக்கிட்டா மனித வாழ்க்கையை அது எப்படி முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த மனிதர். ஆசிரியருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு தெளிந்த நீரோடை போல அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சார் அந்த மனிதர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புத்தரோட அந்த சீடர் இந்த 2 பேரையும் சந்திச்சு அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த 2 பேரும் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச தெளிவையும் பத்தி சீடர்கிட்ட விளக்கி சொன்னாங்க. இப்போ இந்த சீடருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியா தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்பினாரு அந்த சீடர். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அது ரெண்டும் உங்க வாழ்க்கைய மொத்தமா ஆக்கிரமிக்காம பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில கஷ்டப்படும் போது உங்க இறை நம்பிக்கைய கொஞ்ச நேரம் ஆதரவா சாஞ்சிக்கிற ஒரு தோளா நினைச்சுக்கோங்க. அந்த தோள் உங்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துடும் அப்படின்னு எதுவும் செய்யாம சும்மா இருந்துடாதீங்க. அதே மாதிரி தன்னை மீறிய சக்தி எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்துடுவேன் அப்படின்னு தனியா கஷ்டப்படாதீங்க. மற்றவங்க கிட்ட உதவி கேளுங்க. பல நேரங்கள்ல சக மனிதர்கள், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நமக்கு உதவி செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அவங்கள நாடலாம், தப்பில்லை. சரி நண்பர்களே, கடவுளை நம்புறத பத்தியும் நம்பாததை பத்தியும் இந்த கதை ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அப்படி ஒரு தெளிவை கொடுத்திருந்தா, புரிதலை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.